அதாவது சென்னை வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலி இடத்துல வளர்ந்திருந்த செடி கொடிகள் அனைத்தையும் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் இந்த இடத்துல படையெடுத்து வந்து இங்கிருந்த அனைத்து பசுமையையும் சுரண்டி சாப்பிட்டிருக்கின்றன. எல்லா வெட்டுக்கிளிகளும் ஒவ்வொரு கிளைகள்லையும் ஆயிரக்கணக்கில் புகுந்து இந்த மரம் செடி கொடிகளை அழிச்சிருக்கிறத நம்ம பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு செடியும் காஞ்சி போன அளவுக்கு மாறி இருக்கு. இது எல்லாம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக பசுமையாக இருந்த பரப்பு தான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வடபழனி கோவிலுக்கு சொந்தமான இல்லைன்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கில் இங்கே முகாமிட்ட அந்த வெட்டுக்கிளிகள் தற்பொழுதும் தொடர்ந்து இருக்கிறதால அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது அச்சத்தில் மாறி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளையும் இந்த வெட்டுக்கிளிகள் விட்டு வைக்கல. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும் அந்த வெட்டுக்கிளிகள் எந்த அளவுக்கு இந்த மரங்களில் தற்போது முகாமிட்டு அந்த மரத்தை அரிச்சு சாப்பிடும், இலையை அரிச்சு சாப்பிடும் பணியில் ஈடுபட்டு இருக்கு நமக்கு தெரியுது. அந்த வெட்டுக்கிளிகள் தொடர்ந்து இங்கு குட்டிகளை இன்று இனப்பெருக்கம் செய்வதன் காரணமாக மேலும் அருகே இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க.